எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது யுஎஸ் வந்து ஒரு புது நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ரைடே அன்னைக்கு அதாவது 30 நாள் வந்து அலோவ் பண்ணுறோம் நாங்கள். அதாவது இந்தியாவுக்கு ரஷ்யன் ஆயிலை வந்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஷிப்பிங்கில் இருக்கும்ல, ஏற்கனவே முன்னாடி வந்து நம்ம இப்போ சொன்ன ஆர்டரை போட்டதெல்லாம் இருந்திருக்கும்ல, அது வந்து இந்த சதர்ன் ஏஷியா அந்த இதில் இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது ரீஃபைன் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை மார்க்கெட்டில் மூவ் பண்ணுங்கள் குயிக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில் அதுக்கு அந்த இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து எங்களுடைய எசென்ஷியல் பார்ட்னர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எதிர்பார்க்குறோம். அது நியூ டெல்லி அதாவது இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எங்ககிட்ட நிறைய வந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடைக்கால நிவாரணம் வந்து அந்த ஈரான் வந்து ப்ரெஷர் வந்து பண்ணுதில்ல, அதை கம்மி பண்ணும். அது வந்து குளோபல் எனர்ஜி ஹாஸ்டேஜை வந்து எடுக்க வந்து அட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. யுஎஸ் குளோபலாக வந்து க்ரூட் ஆயில் வந்து 90 பில்லியன் டாலர்ஸ் அந்த இது பேரல் மார்க் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது வந்து இது ஆகுது. இந்தியா வந்து ஸ்விஃப்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க, 30 டே லைசன்ஸ் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூம்பர்க் அப்படிங்கிறவங்க அந்த இது ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோர் தேன் 10 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ரஷ்யன் க்ரூட் ஆயில் வந்து வாங்கப்பட்டிருக்கு. அதில் முக்கால்வாசி வந்து வேவர் அந்த இது வந்து விலக்கு அந்த இது அளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து வாங்கப்பட்டு விட்டது. அப்போ வாஷிங்டனில் அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதான் 15 மில்லியன் பேரல்ஸ் வந்து இப்போது டேங்கர்ஸில் இருக்குது, அரேபியன் சீலேயும் பே ஆஃப் பெங்கால்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியும் வந்து ஒரு வெசல் வந்து 7 மில்லியன் பேரல்ஸ் இருக்குது, அது வந்து சும்மா சிங்கப்பூரில் அப்படியே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்படியே அப்படியே வெறுனா சும்மா அப்படியே விட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய டேங்கர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த சுயஸ் கேனல் அந்த இதிலலாம் வந்து அது வழியாக வந்து சப்கான்டினென்ட்க்கு வரத்துக்கு ஆக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து இந்தியன் போர்ட்ஸுக்கு வித்தின் அ வீக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்படுது. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ரீஃபைனர்ஸ் வந்து வேணால் போய் ஸ்பாட் பர்ச்சேஸ் அங்கே போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் க்ரூட் அந்த இது வந்து அந்த அந்த இதுலேயே போய் வந்து அந்த வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அது ப்ரைஸ் வந்து குளோபல் ப்ரைஸ் இப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த இதில் வந்து ப்ரீமியம் அந்த இதில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன் சொல்லியிருக்காங்க யுஎஸ் என்னதான் இருந்தாலும் இந்த வேவர் அப்படிங்கிறது வந்து வெறும் இடைக்கால நிவாரணம் தான் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யுஎஸ் சேங்ஷன்ஸ் அந்த இதில் வந்து ரஷ்யன் க்ரூடு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காது, மோர் ஆப்பர்ச்சுன் டைம் வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அண்டு அதர் இம்போர்ட் பண்ணுற டிபெண்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரீஃபைனர்ஸ்லாம் வந்து மெதுவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ரஷ்யன் ஆயிலை. அந்த யூஎஸ் வந்து அக்ரி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த ட்ரேட் டீல் வந்து பண்ணார்ல அதுக்கப்புறம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பெனால்ட்டி டேரிஃபை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே வந்து அவங்களும் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட்னால வந்து என்ன இருக்குன்னா, இந்த குளோபல் ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்ப வந்து புஷ்அப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிலோடது. இதனால் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி டைரெக்டாக வந்து இப்போலாம் வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து நெசசிட்டி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ் வந்து அதாவது த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதில் பெனால்ட்டி இந்த மாதிரி ரஷ்யன் ஆயிலெலாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து டேரிஃப் போடுவோம் அப்படிங்கிறது அது வந்து இப்போ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு தளர்வு இருக்குது, கொஞ்சம் 30 டேஸ்க்கு நம்ம கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீனியர் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து நிறைய எனர்ஜி டிஃப்ரெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட்லேருந்து நாங்கள் நிறைய இடத்துலேருந்து வாங்குகிறோம். நாங்கள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அந்த இடத்துல தான் வந்து அதுதான் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பர்ச்சேஸ் ஆயில் வந்து எல்லா இடத்துலேருந்தும் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
சென்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸில் ட்ரம்ப்புடைய எனர்ஜி அஜெண்டா வந்து ரிசல்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து இப்போது இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகாத அளவுக்கு இது ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வாங்குறது வந்து ஒன்லி ஃபார் 30 டேஸு. அதுக்கப்புறம் வந்து திரும்பி அது வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எதுவும் ஏற்கனவே வந்து நிற்கிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.